வெல்கம் டு உயிரின் ஓசை. இன்று நம்மிடம் பேசப்போகும் கதை நிழல் சிரிக்கும் வீடு. கதை சுருக்கம். நாயகி அனிதா ஒரு மனநல ஆலோசகர். அவள் ஒரு விசித்திரமான கேஸை எடுத்துக்கொள்கிறாள். அந்த வீட்டில் நிழல் சிரிக்கிறது என்று ஒரு சிறுமி சொல்கிறாள். அனிதா அந்த வீட்டுக்குள் ஆராய்ந்து பார்க்கும்போது அது சாதாரண பேய் வீடு அல்ல, மனிதர்களின் மனதை விழுங்கும் சாபமிட்ட இடம் என்று தெரிகிறது. அங்கே நுழைந்தவர்கள் தங்களின் நிழலை இழந்து மெதுவாக பைத்தியம் அடைகிறார்கள். அத்தியாயம் 1. மழைத்துளிகள் மெதுவாக சாளரத்தில் விழுந்து கொண்டிருந்தன. சென்னை நகரின் நடுவே அமைந்திருந்த அனிதாவின் கிளினிக் இரவு நேரத்தில் வெறிச்சோடி கிடந்தது. கடைசி நோயாளியை பார்த்துவிட்டு அவள் கோப்புகளை அடுக்கிக் கொண்டிருந்தாள். அந்த சமயம் கதவை மெதுவாக தள்ளி ஒரு பெண் உள்ளே நுழைந்தாள். முகம் வெண்மையாகி கண்களில் அழுகை நிறைந்திருந்தது. அவள் கைகளில் 7 வயது சிறுமி ஒருத்தி, முகத்தில் உயிரே இல்லாதது போல. டாக்டர், தயவு செய்து என் மகளை காப்பாத்துங்க. அனிதா நாற்காலியிலிருந்து எழுந்து அவர்களை உட்காரச் செய்தாள். என்ன பிரச்சனை? அந்த பெண் கண்ணீரை துடைத்துக் கொண்டு மெதுவாக சொன்னாள். என் மகள் ரேணு, அவள் விசித்திரமா பேச ஆரம்பிச்சிருக்கா. இரவு நேரம் திடீர்னு எழுந்து என் நிழல் சிரிக்கிறது அம்மா அப்படின்னு சொல்றா. இப்ப அவள் நிழல் சாதாரணமா நகரவே இல்லை, தாமதமா பின்தொடர்ந்து வருகிறது. அனிதா கண்களை உயர்த்தி சிறுமியை பார்த்தாள். ரேணுவின் கண்கள் வெறுமையாக இருந்தது. நீண்ட நேரமாக தூங்காத குழந்தை போல இருண்ட கருவளையங்கள். அனிதா மெதுவாக குழந்தையின் கையை பிடித்தாள். ரேணு, என்ன ஆச்சு? நீ எதையாவது பார்த்து பயப்படுகிறாயா? ரேணு மெதுவாக தலை தூக்கினாள். அவள் குரல் மெதுவும் மெல்லியதும் சில்லென்று குளிர வைக்கும் விதமாகவும் இருந்தது. அக்கா, என் நிழல் என்னோட மாதிரி இல்லை, அது என்னை மாதிரி நடக்குது, ஆனா அது என்ன பார்த்து சிரிக்குது என்றாள். அனிதா அதிர்ச்சி அடைந்தாள். நிழல் சிரிக்குதா? எப்படி சிரிக்குது? குழந்தை தரையை பார்த்தபடி சொன்னாள். அது சுவற்றுக்கு மேலே ஏறி போய் என்னை பார்த்து சிரிக்குது. நேற்று இரவு அது என் படுக்கைக்கு வந்து என் காதுல சொன்னது, வா என்று. அந்த ஒரு வாக்கியத்தை கேட்டதும் அனிதாவின் முதுகில் ஒரு குளிர்ச்சி பனி பாய்ந்தது. அனிதா அந்த வார்த்தைகளை மனநிலை பிரச்சனையின் கற்பனை என்று எண்ண முயற்சித்தாள். இது உன் கற்பனை தான் ரேணு. நிழல் யார்கிட்டையும் பேசாது, அதற்கு சிரிக்கவெல்லாம் தெரியாது. ஆனால் ரேணு திடீரென எழுந்து கதவின் பக்கம் பார்த்து சொன்னாள். அக்கா, என் நிழல் வந்துருச்சு. அனிதா அதிர்ச்சி அடைந்து திரும்பி பார்த்தாள். கதவு மூடப்பட்டிருந்தது, யாரும் இல்லை. ஆனால் வெளிச்சம் விழும் தரையில் ரேணுவின் நிழல் மட்டும் சற்று தாமதமாக அசைந்தது. அனிதா அதிர்ச்சி அடைந்தாள். சாதாரணமாக ஒளியோடு உடல் நகரும், ஆனால் இங்கு ரேணுவின் நிழல் அவள் கை தூக்கிய பின் ஒரு வினாடி கழித்து கை தூக்கியது போல தோன்றியது. அந்த காட்சியை கண்டு ரேணுவின் தாய் பீதியில் கத்தினாள். பாருங்க டாக்டர், நான் பொய் சொல்லல, அந்த நிழல் நம்மோட இல்லை, அது உயிரோடு இருக்கு. அனிதா சாந்தமாக குழந்தையை தூக்கி கொண்டு நாற்காலியில் உட்கார வைத்தாள். நீங்க எப்ப இந்த பிரச்சனையை கவனிச்சீங்க? ரேணுவின் தாய் மெதுவாக சொன்னாள். நாங்கள் 1 மாதம் முன்னாடி புதிய வீடு மாறினோம். அந்த வீட்டுக்குள் குடியேறிய இரவு முதல் ரேணு பயங்கரமா கனவுகளில் கத்த ஆரம்பிச்சா. 3 நாள்ல அவள் சொன்னாள், அம்மா, என் நிழல் வேற மாதிரி இருக்கு, அது என்கிட்ட பேசுது என்றாள். வீடு எங்கே என்று கேட்டாள் அனிதா. செம்பாக்கம், பழைய வீடு, ஆனா வாடகை குறைவாக இருந்தது. யாரும் வாடகைக்கு வரமாட்டாங்க, பயமா இருக்கும் அந்த இடம்னு சொன்னாங்க. ஆனா நாங்க நம்பல. அனிதா நிமிர்ந்து பார்த்தாள். பழைய வீடு, மக்கள் பயப்படும் இடம், நிழல் பிரச்சனை, இது சாதாரண மனநிலை பிரச்சனை அல்ல என்று அவள் உள்ளுக்குள் உணர்ந்தாள். ரேணு திடீரென அனிதாவின் கையை பிடித்தாள். அக்கா, நீ அந்த வீட்டுக்குள்ள போகாத. அனிதா அதிர்ச்சியுடன் கேட்டாள். ஏன்? ரேணுவின் கண்கள் பயத்தில் பெரியவை ஆகின. என் நிழல் என்ன சொல்லுதுன்னா, இன்னொருத்தி வரா, அவளையும் நம்மோட கூட்டிக்கலாம்னு. அந்த குரல் சிறுமியின் வாயிலிருந்து வந்தது. ஆனால் அது குழந்தையின் குரல் இல்லை.
ஒரு பெரியவரின் குளிர்ந்த சிரிக்கும் குளிர்ப்போட கேட்டது. அனிதாவின் உடல் முழுக்க சில்லென்று நின்றது. அவள் அந்த வீட்டுக்குள் சென்று உண்மையை தெரிந்தே ஆக வேண்டும் என்று மனதுக்குள் தீர்மானித்தாள். ஆனால் கிளினிக்கின் மூலையில் ரேணு உட்கார்ந்திருந்த இடத்தில் அவளது நிழல் மெதுவாக சுவரிலிருந்து பிரிந்து சிரித்தபடி கதவுக்குள் நுழைந்தது என்பதை அனிதா கவனிக்கவில்லை. அத்தியாயம் 2. மறுநாள் மாலை அனிதா தனது கார் நிறுத்தியபடி செம்பாக்கம் பகுதியை நோக்கி வந்தாள். மாலை சூரியன் மறையும் நேரம். அங்கே காற்றே வேறு மாதிரி இருந்தது. ஒரு தாழ்ந்த அடக்கப்பட்ட சத்தம் போல வீசும் காற்று. ரேணுவின் தாய் காட்டி கொடுத்த தெருவின் முடிவில் ஒரு பழைய இருண்ட வீடு இருந்தது. வீட்டின் முன்பக்கம் வெடித்த சுவர்கள், பிளந்த ஜன்னல்கள், கதவுக்கு மேலே தொங்கும் விளக்கு உடைந்த நிலையில் கம்பிகள் மற்றும் காற்றில் சினுங்கியது. அனிதா காரில் இறங்கியவுடன் அருகே இருந்த முதியவர் ஒருவர் அவளை பார்த்து கத்தினார். மகளே, அந்த வீட்டுக்குள்ள போகாதே, அங்கு போனவங்க யாருமே திரும்ப வந்ததில்லை. அனிதா மெதுவாக நின்று பார்த்தாள். முதியவரின் கண்களில் ஆழமான பயம். ஏன் தாத்தா? அந்த வீட்டுக்கு உயிர் இருக்கு. அது மனித நிழலை விழுங்கும் வீடு. முதியவர் அந்த வார்த்தை சொன்னவுடன் நடுங்கிவிட்டு ஓடிப்போனார். அனிதா சற்றே மூச்சை இழுத்து தன்னுடைய வீடியோ கேமராவை எடுத்துக்கொண்டு மெதுவாக அந்த வீட்டின் கதவை தள்ளினாள். வீடு முழுக்க அமைதியாக அலறியது. அடித்தளம் முழுவதும் தூசி, மரத்தாலான பழைய நாற்காலிகள் புரண்டு கிடந்தது. நாற்றம் வீசியது. அனிதா டார்ச்சை ஒழித்த போது சுவர்களில் ஏதோ விசித்திர கீறல்கள். நிழலை நம்பாதே என்று பல முறை எழுதப்பட்டிருந்தது. அவள் மெதுவாக பேசிக்கொண்டாள். அனிதா, இது சாதாரண வீடுதான். மனநிலை பிரச்சனைக்காக மக்கள் கற்பனை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த சிந்தனையை உடைத்து ஒரு மெல்லிய சிரிப்பு சத்தம் கேட்கப்பட்டது. அனிதா திடீரென நின்றாள். யாரது? சத்தம் நிறுத்தப்பட்டது. வீட்டின் ஹாலின் நடுவில் ஒரு பெரிய கண்ணாடி இருந்தது. அதில் தூசி படிந்திருந்தாலும் சற்று வெளிச்சம் தெரிந்தது. அனிதா டார்ச்சை ஒளிர்த்தாள். கண்ணாடியில் அவளுடைய முகம் தெரிந்தது. ஆனால் நிழல் சரியாக இல்லை. அவள் வலது கையை தூக்கிய போது கண்ணாடியில் நிழல் சற்று தாமதமாக தூக்கப்பட்டது. இது சாதாரணமான நிகழ்வு இல்லை. அவள் மெதுவாக கையை இறக்கினாள். கண்ணாடி நிழல் சிரித்தது. அந்த சமயம் மாடிப்படிகள் பக்கம் மெதுவாக ஒரு குழந்தை குரல் கேட்டது. வாங்க, உங்க நிழலை நாங்கள் எடுக்கலாமா? அனிதாவின் முழு உடம்பும் சில்லென்று ஆனது. அவள் மெதுவாக மாடிப்படிகளை நோக்கி சென்றாள். படிக்கட்டில் பழைய இரத்தக்கரைகள் இன்னும் இருந்தது. மேலே சென்றவுடன் ஒரு அறை திறந்திருந்தது. அந்த அறையில் ஒரு பழைய படுக்கை, உடைந்த விளக்கு, சிதைந்த புகைப்படங்கள் கிடந்தது. புகைப்படங்களில் முகங்கள் எல்லாம் கருப்பு நிழல் போல அழிந்திருந்தது. அனிதா ஒரு புகைப்படத்தை எடுத்து பார்த்தபோது கதவு திடீரென தானாக மூடிக்கொண்டது. அவள் திரும்பி கதவுக்கு செல்வதற்குள் அறையின் சுவர்களில் அவளுடைய நிழல் பெரிதாக விரிந்து பறக்கும் போல தோன்றியது. அந்த நிழல் சுவற்றிலிருந்து மெதுவாக பிரிந்து முகமில்லாமல் அவளை நோக்கி நெருங்கி வந்தது. அனிதா மூச்சு வாங்க முடியாமல் பின் சென்றாள். அந்த நிழல் அவள் காதில் மெதுவாக கிசுகிசுத்தது. நீயும் வந்துட்ட, உன்னோட நிழலும் எங்களோடதுதான். அவள் பயத்தில் கதவை தள்ளிக்கொண்டு ஓடினாள். ஹாலுக்கு மீண்டும் வந்து சுவாசித்த போது தரையில் ஒரு மரத்தால் சற்று தூக்கப்பட்டிருந்தது. அதை அவள் கவனித்தாள். அந்த தாளை மெதுவாக தூக்கிய போது அடித்தளத்துக்கு செல்லும் மறைமுக படிக்கட்டு இருந்தது. அதிலிருந்து குளிர்ந்த காற்று, மெல்லிய சிரிப்பு சத்தம், யாரோ கீறுவது போல ஒளி வந்தது. அனிதா டார்ச்சை ஒளிர்த்தாள். அடியில் ஏதோ கருப்பு சாயல்கள் அசைந்தது. அந்த சமயம் வீட்டின் முன்பக்க கதவு தானாக மூடிக்கொண்டது. அனிதா நிமிர்ந்து பார்த்தாள். ஹாலில், சுவர்களில், தரையில் அவளுடைய நிழல்கள் பல பிரதிகளாக பிளந்து நிற்கின்றன. அந்த எல்லா நிழல்களும் ஒரே சமயம் சிரித்தது. அவள் பயத்தில் பின் சென்றவுடன் மேலே இருந்த கண்ணாடி உடைந்து விழுந்தது. கண்ணாடி உடையப்படும் முன் தெரிந்த கடைசி காட்சி, அனிதா தனியாக இல்லை. அவள் பக்கத்தில் முகமில்லாத நிழல் நிற்கிறது. அத்தியாயம் 3. மாலை மறைந்தது. அந்த வீடு இருளில் மூழ்கியது.
அனிதா தன்னுடைய கேமராவை ஹாலின் நடுவில் வைத்து வீடியோ ரெக்கார்டிங் ஆரம்பித்தாள். இது சும்மா ஒரு மன அழுத்தம் தரும் வீடுதான், ஆவி பேய் எல்லாம் எதுவும் இல்லை என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள். ஆனால் மனதுக்குள் ஒரு சிறிய சில்லென்று குளிர்ச்சி பரவியது. எங்கோ யாரோ தன்னை பார்ப்பது போல். இரவு 12. முதல் திகில் நேரம் வந்தது. வீட்டின் அடுக்கிலிருந்து ஒரு மெல்லிய குரல் எழுந்தது. அனிதா உடனே நின்றாள். அவள் டார்ச்சை ஒழித்தபடி அந்த சத்தம் வரும் திசை நோக்கி நடந்தாள். அங்கே யாருமே இல்லை. ஆனால் திடீரென யாரோ கத்துவது போல் கூர்மையாக ஒலித்தது. அவள் திரும்பி வரும்போது சுவர்களில் கீறல்கள் எழுந்த சத்தம் கேட்டது. டார்ச்சை ஒளிர்த்தவுடன் சுவரில் மெதுவாக புதிய எழுத்துக்கள் தோன்றின. உன் நிழல் எங்களுக்கு வேண்டும். அனிதா மூச்சு விட்டாள். இது என்ன கற்பனை? நான் பயப்படக்கூடாது. ஆனால் அடுத்த நொடியில் சுவரில் உள்ள எழுத்து மாறியது. ரேணுவை காப்பாற்ற வர்றவளே, உன்னையும் விடமாட்டோம். அனிதாவின் கையில் பிடித்திருந்த டார்ச் சினுங்கி அணைந்தது. இருள் முழுமையாக விழுந்தது. அவள் டார்ச்சை மீண்டும் ஒளிர வைக்கும் முன் அருகே இருந்த உடைந்த கண்ணாடி தானாக சற்றே சுழன்றது. அந்த உடைந்த கண்ணாடியில் தூண்டில் அனிதா தன்னுடைய முகத்தை பார்த்தாள். ஆனால் முகம் அவளுடையது இல்லை. அது வெள்ளை கண்கள் கொண்ட உதடில்லா ஒரு பெண். அனிதா பயத்தில் பின் சென்று கீழே விழுந்தாள். வீட்டின் மேல் தளத்தில் யாரோ மெதுவாக நடக்கும் சப்தம். டக் 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 என்று அந்த சத்தம் மெதுவாக காலின் கீழே வந்து நின்றது. அனிதா மூச்சை பிடித்தாள். அவள் மேலே பார்க்க தயங்கினாள். ஆனால் சத்தம் திடீரென அவளுக்கு பின்புறம் நின்றது. அவள் மெதுவாக திரும்பினாள். யாரும் இல்லை. ஆனால் தரையில் 2 கால் சுவடுகள் மட்டும் தெரிந்தது. அவை நிழலாலானது. அனிதாவின் காது அருகே யாரோ கிசுகிசுத்தார்கள். நீ வந்துட்ட, இப்போ உன் நிழலும் எங்களோட. அவள் திடீரென சுவரை நோக்கி பார்த்தாள். அவளுடைய நிழல் சுவரில் ஒட்டிக்கொண்டு மெதுவாக முகமில்லாத வடிவம் எடுத்தது. அந்த நிழல் அவளை நோக்கி மெதுவாக தலையை ஆட்டியது. ஆமாம், நீ இனிமே வெளியே போக முடியாது. வீட்டின் உள்ளே இன்னொரு கதவு தானாக திறந்தது. அந்த கதவு பின்னால் மிகவும் பழைய அறை இருந்தது. அவள் மெதுவாக உள்ளே சென்றாள். அந்த அறையின் நடுவில் ஒரு பெரிய கருப்பு கண்ணாடி. அந்த கண்ணாடியில் யாரோ நிற்பது போல் மங்கலான உருவம் தெரிந்தது. அனிதா மெதுவாக அதன் அருகே சென்றாள். கண்ணாடியில் ரேணுவின் முகம். ஆனால் அந்த ரேணு சாதாரணமில்லை. கண்கள் வெறுமையாக, உதடுகள் கிழிந்த நிலையில். அவள் மெதுவாக சிரித்தாள். அக்கா, என் நிழல் இங்க வந்துடுச்சு. இப்ப உன்னோட நிழலும் அவங்களோட. கண்ணாடி திடீரென உடைந்தது. அவள் திரும்பி ஓட முயன்றவுடன் தரையிலிருந்து கருப்பு நிழல் வடிவம் எடுத்தது. அந்த நிழல் மெதுவாக கையை நீட்டி அவள் குதிகாலை பிடித்தது. அவள் பயத்தில் கத்தினாள். கத்தும் சத்தம் அந்த வீட்டின் சுவர்களில் பல மடங்கு எதிரொலித்தது. உன்னால் தப்ப முடியாது. இங்கு நுழைந்தவங்க உயிரோடு போனதே இல்லை. நிழல் கையை அவளுடைய காலில் சுருட்டியது. குளிர்ந்த பனியோடு இருக்கும் அந்த தொடுதலில் அனிதாவின் உடல் நடுங்கியது. அவள் தன்னுடைய முழு வலிமையோடும் நிழலை தள்ளி கதவை தள்ளி ஓடினாள். ஆனால் ஹாலுக்கு வந்தவுடன் அவளுடைய நிழல் மீண்டும் ஹாலில் நின்று அவளை நோக்கி சிரித்தது. அவள் ஹாலிலிருந்து வெளியே வந்து விட்டாள். ஆனால் அவளின் நிழல் வெளியே வரவில்லை. அவள் பயத்தில் கதவை மூடிக்கொண்டு வெளியே ஓடினாள். வீட்டின் ஜன்னல் வழியே ஒரு நிழல் அவளை பார்த்து கொண்டு மெதுவாக கையை ஆட்டியது.